ஹலோங்க. இந்த யூஏல ப்ராப்பரா ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா எவ்வளோ பிரச்சனை வரும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எப்போ நீ சொல்கிறேன்னா, ஏன்னா எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கும் ஐடி வந்து 4 மாதம் ஆச்சு. 4 மாதத்துல நான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 பேங்க் செக் பண்ணியிருப்பேன். 10 பேங்க்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துருப்பேன். ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கூட நான் லோ சேலரிக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இல்லை, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா இஷ்யூ இருந்தது. ஆனால் எதுவுமே எனக்கு செட் ஆகலை. இவ்வளோ இருந்தும் இதெல்லாம் மீறி எப்படியோ ஒரு டிஜிட்டல் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணேன். நான் பண்ண தப்பு, அதில் ஃபிசிக்கல் கார்டு எடுக்காமல் விட்டுட்டேன். என்கிட்ட தான் அக்கௌண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கையில் இருந்த கேஷ் எல்லாத்தையுமே என்னோட அக்கௌண்ட்டில் மாற்றிட்டேன். எப்படியோ அங்கே இங்கேயும் அவங்கள மாற்ற சொல்லி இவங்கள மாற்ற சொல்லி என் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக மாற்றிட்டேன். ஆனால் என்னால் வேற அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியல. ஏடிஎம் இல்லை, எடுக்கவும் முடியல. இப்போ நான் ஒருத்தங்களுக்கு ஒரு 1000 கிராம்ஸ் கொடுக்கணும், ஆனால் அவங்ககிட்டையும் கொடுக்க முடியல. பின்ன நான் என்னோட சைக்கிள் வேற ப்ராப்ளம், அதுக்கு பே பண்ணணும். அவங்க கிட்ட கார்டு கிடையாது. என்னோட பஸ் கார்டு ரினியூ பண்ணோம், அதுக்கு என்கிட்ட கேஷ் தான் பஸ் கார்டில் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கு கார்டு இல்லை. நிறைய பேர் சொல்லுவீங்க சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபியூச்சரில் ஏதோ லோனோ ஏதோ கிரெடிட் கார்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ, ஏதோ ரூம் எடுக்கிறோம் தனியாக, அந்த மாதிரி எந்த இஷ்யூனாலும் உங்களுக்கு பர்சனல் பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்டை சேலரி அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம். உங்களோட கம்பெனியில் கூட ஐபேன் டீட்டெயில்ஸ் கொடுத்து மாற்றிக்கலாம். அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஏதோ ஒரு டிஜிட்டல் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். இப்போ அதுவுமே பிரச்சனையாக இருக்குது. கம்பெனிலே மேக்ஸிமம் சேலரி கார்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பார்த்துக்கலாம். இல்லைனா சேலரி ஹையாக இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக பர்சனல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ நான் பண்ண தப்பு யாருமே பண்ணாதீங்க. ப்ராப்பராக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, ப்ராப்பராக கார்டு வாங்கிக்கோங்க. கார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. கேஷாக இருந்தனா கேஷாகவே யூஸ் பண்ணுங்க, கேஷும் வச்சுக்கோங்க. ஏன்னா சில கடையிலலாம் கேஷ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய கடையில் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரில, நான் ஒரு சைக்கிள் ஸ்கூட்டர் சர்வீஸ் சென்டரில் கார்டு கிடையாது அப்படின்ட்டாங்க. எல்லா பிரச்சனையும் ஒரே நாள்லேயே சார்ட் அவுட் பண்ண முடியல, பண்ணவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.